இந்த பதிவை தேர்ந்தெடுத்து வந்தவங்க எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம், இரவு வணக்கம்னு கூட சொல்லிக்கலாம். என்ன அப்படின்னா, நீங்க பிரபஞ்சம் உங்ககிட்ட ரொம்ப நாளா அப்படியே நச நச நசன்னு ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா, நீங்க வந்து அத தள்ளி போட்டுட்டே இருக்கீங்க. என்னடா புரிஞ்சுக்க உங்களுக்கு விருப்பம் இல்ல. நீங்க புரிஞ்சுக்காம அத வந்து அ என்ன சொல்ல, சில சமயம் நம்ம அதுக்கு அவ்வளோ தூரம் முக்கியத்துவம் குடுக்க மாட்டோம். அப்படி நீங்க முக்கியத்துவம் குடுக்காத ஒரு விஷயத்தினால, என்ன பாதிப்பு உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு பார்க்க போறோம். என்ன விஷயத்த ஃபர்ஸ்ட்டு நீங்க நெக்லெக்ட் பண்றீங்க? அதாவது என்னத்த உதாசீனப்படுத்துறீங்க, கண்டுக்காம அப்படின்னு பார்க்கலாம். உங்களோட உலகம் வந்து மாறப்போகுது. நீங்க வந்து சில விஷயங்கள வந்து முடிச்சுட்டு புது ஆரம்பத்துக்கு போகணும். இது வந்து கல்யாண வாழ்க்கையா இருக்கலாம். இல்லன்னா நீங்க ஒரு ஜாப் மாத்துறதா இருக்கலாம். உங்களால நீங்க நினைக்கிற எல்லாத்தையுமே மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஆனா பயம், இல்லன்னா வந்து ஏதோ ஒரு காரணத்தினால அத தள்ளி போட்டுட்டே இருக்கீங்க. பிரபஞ்சம் சொல்றாங்க, "நீ நினைக்கிற விஷயங்கள அடையறதுக்கு, உலகம் முழுமை அடையறதுக்கு, உன் விதிய மாத்தி எழுதுறதுக்கு தேவையான அத்தன விஷயங்களும் நான் உன்கிட்ட ஆல்ரெடி குடுத்துருக்கேன். உனக்கு நெறைய என்ன சொல்றது? புகழ், பெயர், நீ நினைக்கிற காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை எப்படி வேணா வச்சுக்கோங்க. நீங்க எதிர்பார்க்குற வந்து ஒரு அழகான ஃப்யூச்சர், நீங்க கற்பனை பண்ணி வச்சுட்டுருக்க அத்தனையுமே வந்து இட்ஸ் லைக் அ பெயிண்டிங். நீங்க என்னலாம் அதில பண்ணியிருந்தீங்களோ, அதெல்லாம் அப்படியே ரியாலிட்டிக்கு வந்தா நிதர்சனமானா எப்படி இருக்கும்? அப்படிதான் இருக்கு. நீங்க உங்க பவர்ல ஸ்டாண்ட் பண்ணலாம். நீங்க பொசிஷனுக்காக தேடிட்டு இருந்த பொசிஷன், கல்யாணத்துக்காக கல்யாணம், நீங்க எதிர்பார்க்குற ஸ்டேட்டஸ், அந்தஸ்து எல்லாமே உங்களுக்காக காத்துட்ருக்கு. நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க. இத தான் நீங்க இழந்துட்டுருக்கீங்க. எதனால அப்டின்னா, ஒரு முடிவு தான் இன்னொரு ஆரம்பத்துக்கு காரணமா இருக்க போது. இந்த ஆரம்பத்தில காதலும் சேர்ந்திருக்கு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க அப்டின்னா, உள் வாங்கிட்டீங்க. நீங்க எவ்வளோ நாளைக்கு ஹெர்மிட் மோட்லயே இருப்பீங்க? பிரபஞ்சம் சொன்னாங்க, "போதும், பொறுத்தது போதும், பொங்கி எழு" அப்டின்றாங்க. நாங்க ரொம்ப நாளா உன்ன வந்து தள்ளிக்கிட்டே இருக்கோம். போய் பேசு, இல்லன்னா வந்து அடுத்த அடி எடுத்து வை. நீ உன் பவர்ல ஸ்டாண்ட் பண்ணி வந்து நீங்க சொந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், இல்ல ஒரு வேலைய விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போறதா இருக்கட்டும், பயத்தினால நீங்க உள் வாங்கிட்டீங்க. இட்ஸ் லைக் ஆம ஓட்டுக்குள்ள போன மாதிரி. ஆம வெளியில வந்தா தான் மெதுவாவாவது நடக்கும். புது ஆரம்பம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நீங்க ஆரம்பிக்கணும், இல்லன்னா பிரபஞ்சம் சொல்றாங்க, நாங்க ஆரம்பிக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பொறுமை தேவ தான். ஆனா வந்து உங்களுக்கு சப்போர்ட் தேவ. நீங்க நீங்க வந்து மேபி காதல தள்ளி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காதல் தான் உங்களோட சப்போர்ட்டேங்க. நீங்க கல்யாணம் பண்ணிக்க தயங்குறீங்க. ஒரு ஒரு பாஸ்ட் ஃபெயிலியர்னால அப்டின்னா, அதுதான் உங்களோட சப்போர்ட் சிஸ்டமே. அத நீங்க தள்ளி வச்சுட்டு எத சாதிக்க போறீங்கன்னு கேட்குறாங்க. ஏதோ ஒரு விஷயம். நீங்க தள்ளி போடுறது தான் உங்களோட சாதனைக்கான உறுதுணையே. அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும், இல்லன்னா வந்து காதலா இருக்கட்டும், கல்யாணமாகட்டும், பிரபஞ்சம் ரொம்ப தெளிவா சொல்றாங்க. நீ ரொம்ப நாளா உனக்குள்ளேயே ஒதுங்கியாச்சு. உனக்கு காத்துட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு பெரிய அரியணை, ஒரு ஸ்டேட்டஸ், அப்பழுக்கு இல்லாத சந்தோஷம், அதே சமயம் பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு அழகான காதல், ட்வின் ஃப்ளேம் ஜர்னி, இல்ல சோல்மேட் ஜர்னி எல்லாமே காத்துட்ருக்கு. எப்போ இந்த புது ஆரம்பத்த நீ தேர்ந்தெடுக்கும்போது தான் அது நடக்கும். அதுக்கு நீ சில விஷயங்கள் வந்து நீ உடைக்க தான் வேணும். நீ உட இல்லன்னா நீ ஆரம்பி இல்லன்னா நாங்க ஆரம்பிக்க போறோம் அப்டின்னு சொல்றாங்க. இது வந்து இன்னொரு தெளிவான மெசேஜ் என்ன அப்டின்னா, பிரபஞ்சம் ஆரம்பிச்சா ரொம்ப கசகசன்னு இருக்கும். நம்மள கண்ணு மண்ணு தெரியாம அடிப்பாங்க. சீரியஸ்லி. இஃப் யூ ஆர் நாட் நீங்க அதுக்கு பாடத்த கத்துக்கல அப்டின்னா, அடி செமையா விழும். ஸோ பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு முன்னாடியே சொன்னாங்க. நான் எவ்வளோ நாளா சொல்லிட்டு இருக்கேன். எனக்கும் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு இல்லையா? நீ முடிக்கிறியா? நாங்க முடிக்கட்டா? அப்டின்றாங்க. ஏன்னா இந்த வேர்ல்ட் கார்ட் நீ முடிச்சுட்டு வெளில வா. இல்லன்னா நாங்க முடிச்சோம்னா நல்லா இருக்காது அப்டின்னு சொல்றாங்க. ரொம்ப தெளிவா இருக்கு. ரொம்ப டைரக்ட்டாவே சொல்றாங்க. இப்ப நீ முடிக்கிறியா? இல்ல எங்கள முடிக்க சொல்றியா? அப்டின்னு கேட்குறாங்க. பிரச்சனை. நீங்களா முடிச்சீங்கன்னா ரொம்ப நல்லது. இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட பேட் ஹேபிட்டா இருக்கலாம். பாட்டம் டிக்ல நான் டெவில் எனர்ஜி பார்க்குறேன். இது வந்து உங்களோட பேட் ஹேபிட்டா இருக்கலாம். இல்ல பாஸ்ட் பேட் ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம். இல்ல உங்க கெட்ட நடவடிக்கைகளா இருக்கலாம். நடத்தைகளா இருக்கலாம். உங்க பயமா கூட இருக்கலாம். காதல் பத்தின பயமா கூட இருக்கலாம். இல்லன்னா கல்யாணம் உங்களோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் ஒரு ஃபெயில்டு ரிலேஷன்ஷிப்பா கூட இருக்கலாம். எந்த பயமா இருந்தாலும் அத விட்டுடுன்றாங்க. நீ விட்டுட்டு வெளியில வரியா? நாங்க வெளியில வர வைக்கட்டுமான்னு கேட்குறாங்க. மெடிடேஷன் டூ டிக் டீப். உங்களுக்கு ஏன் இந்த பயம் இருக்கு? அப்படின்னு நோண்ட சொல்றாங்க. அதனால உங்களால அத பத்தி புரிஞ்சுக்க முடியும். மேபி இத வந்து கேண்டில் முன்னாடி பண்ணுங்க. இல்லன்னா கேண்டில் வச்சு மெடிடேட் பண்ணுங்க. இல்லன்னா வந்து உண்மையிலேயே வெளியில போய் எங்கேயாவது கேம்ப் ஃபயர் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. இங்க பார்த்தீங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பழைய குப்பைய கூட்டணும். அதுதான் இங்கேயும். இந்த டார்க்னஸ், இந்த டெவில் எனர்ஜிய வந்து நீங்க விட்டுட்டு வரணும். லிட்டரலா வந்து இது காமிக் எனர்ஜி அப்படின்ற பட்சத்தில நீங்க அந்த காமிக் எனர்ஜிய விட்டுட்டு வரணும். இல்லன்னா பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்னா யூ ஹேவ் டு டிவோர்ஸ் இட். இங்க பார்த்தீங்க அப்டின்னா, அப்பழுக்கு இல்லாத சந்தோஷம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஜாய் அண்ட் டிலைட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க ஃப்யூச்சர்ல. அததான் நம்ம 2 தடவ பார்த்தாச்சு. சன் கார்டு வந்துச்சு. ஜாய் அண்ட் டிலைட் இருக்கு. வெளில வாங்கன்றாங்க. போதும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் இருக்கு.
இங்கே நீங்கள் போகிற பாதையில் உங்களை எதிர்கொள்கிறதுக்கு உங்களோட சோல் ஃபேமிலி இல்லைன்னா உங்களோட காதல் காத்துட்ருக்கு. ஆனால் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நீங்கள் தான் எடுத்து வைக்கணும். நீங்கள் பின்னாடி ஓடிட்டு இருந்தீங்க அப்படின்னா, யாரும் உங்கள வந்து கைய பிடிச்சு இங்க வான்னு இழுக்க போறதில்ல. அவங்கவங்க வாழ்க்கை அவங்கவங்க பார்த்து தான் ஆவணும். உங்கள கைய பிடிச்சு கூட்டிட்டு போற அளவுக்கு நீங்க அடுத்தவங்களுக்கு என்ன பண்ணீங்கன்னு பாருங்க. நீங்க எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னு பாருங்க. காதல்லே ஆகட்டும், ஒரு பிசினஸ்லயே ஆகட்டும். அந்த அளவு தான் நீங்க அடுத்தவங்க கிட்டேருந்து எதிர்பார்க்க முடியும். நீங்க எதுவுமே பண்ணாம, உங்களுக்கு பயம் இருக்கு, நான் அமைதியா இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு 1000 சாக்கு இருக்கலாம். அது உங்களோட சாக்கு. ஆனா அடுத்தவங்களுக்கு அந்த சாக்கு அந்த சூழ்நிலைய பொறுத்து தான் பொருந்தும். அவங்களுக்கு ஒரு பெரிய சீரியஸான சிச்சுவேஷன் அப்படின்றபோது, நீங்க நான் அமைதியா இருக்கேன் அப்படின்னீங்கன்னா, போடான்ட்டு போயிட்டே இருப்பாங்க. அவ்வளோதான். உங்க அமைதிய நீங்க காத்துட்டே இருக்கலாம் கடைசி வரைக்கும். யாரும் அத வந்து டிஸ்டர்ப் பண்ண போறதில்ல. ஸோ அந்த அமைதிக்கும் மரியாதை இருக்கும். எப்போ அப்படின்னா, நீங்க அந்த அமைதிய உங்களோட ஒரிஜினல் என்ன சொல்றது? தேவையான அளவு அந்த அமைதி எடுத்துக்கிட்டீங்கன்னா மட்டும் தான் அதுக்கு மரியாதை இருக்கும். அந்த அமைதி வந்து எனக்கு சேஃபா இருக்கு. நான் வந்து ரொம்ப சேஃப் ஜோன், கம்ஃபர்ட் ஜோன்ல இருப்பேன். இந்த அமைதியா இருந்தா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னீங்கன்னா, கடைசி வரைக்கும் அமைதியா பிரச்சனை இல்லாமயே இருக்கலாம். இந்த மாதிரி எந்த விஷயமும் உங்க வாழ்க்கையில நடக்க போறதில்ல. இந்த டெவில் வந்து ஏதோ ஒரு விஷயம் உங்கள பிடிச்சு நிறுத்துது அப்படின்னா, யூ நீட் டூ லீவ் இட். பேசறதுக்கு பயம், இல்லன்னா வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு பயம் அப்படின்னா, பயத்த உடைங்க ஃபர்ஸ்ட்டு. அதுக்கு தான் உள்ள ஆழமா நோண்டி பார்க்க எதுக்கா பயம்? என்ன பிரச்சனை? ஜாப விட்டு போனா என்ன என்ன ஆகும்? சரி உங்களுக்கு பயம் இருக்குன்னா, ஒரு 2 மாசம், 3 மாசம் கன்டின்யூ பண்ணுங்க. சேவ் சம் மனி. அதுக்கப்புறம் ஜாப் ரிலீவ் பண்ணிட்டு போங்க. அப்படி இல்லையா, டேக் ரிஸ்க். இல்லன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சப்போர்ட் கேளுங்க. ஃபேமிலி கிட்ட சப்போர்ட் பேசுங்க ஃபர்ஸ்ட்டு. என்ன பண்ண முடியும்? என்ன பாசிபிலிட்டி இருக்குன்னு பாருங்க. ஆனா நீங்க அடியே எடுத்து வைக்காம இருந்தா எப்படி? பிரபஞ்சத்துல நீ அடி எடுத்து வச்சா தானே அடுத்தது என்னன்னு தெரியும். நீ இருட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருந்தா, யார் வந்து உங்களுக்கு கேண்டில் குடுப்பா அப்படின்ட்டாங்க. நீ தான் ஏத்தணும். நாங்க இங்க ரெடியா இருக்கோம். எல்லா கேண்டிலையும் வச்சு. நீங்க இங்கேருந்து வந்து இந்த கேண்டில் எடுத்தா தானே உங்களுக்கு பாதை புரியும் அப்படின்றாங்க. நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பே எடுத்து வைக்க பயந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, நாங்க ஒண்ணும் பண்ண முடியாதுன்றாங்க. 7 ஆஃப் வாண்ட்ஸ். உங்களுக்கு நெறைய எதிர்ப்புகள் இருக்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன அதே கேண்டில் கதை தான் இங்க. நீங்க தான் வந்து அந்த கேண்டில் எடுத்து உங்க வீட்ட விட்டு வெளியில வரணும். நீங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கீங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா. நான் வீட்டுக்குள்ளன்னு சொல்றது நீங்க உங்க கம்ஃபர்ட் ஜோன்லயே இருக்கீங்க. வெளியில வரணும். கிங் ஆஃப் வாண்ட்ஸ். அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணியாவது பேசுங்கங்கிறாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபோன்ல பேசிட்டு இருக்காங்க. மேபி உங்கள எதிர்பார்க்குறாங்க. இல்லன்னா நீங்க யாரையோ எதிர்பார்க்குறீங்க. இ இது என்ன சொல்றது? ஒண்ணா கம்யூனிகேட் பண்ணுங்க. நேரா போங்க. இல்லன்னா வந்து ஃபோன் பண்ணுங்க. இல்லன்னா வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வேணுமா, டீல் பேசுங்க அப்படின்றாங்க. நீங்க எதுவுமே பண்ணாம, எதுவும் மடியில வந்து விழாது. கிங் ஆஃப் கப்ஸ். காதல எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்றாங்க. ரொம்ப பேலன்ஸ்டா இருங்க எமோஷனலா. எமோஷனலா வந்து யாராவது உங்கள டிஸ்டர்ப் பண்ணா உடனே டிஸ்டர்ப் ஆகாதீங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு தெரியும். உங்க காதல், உங்களோட பிசினஸ், உங்களுக்கு ஸ்டேட்டஸ் என்ன வேணுங்கிறதுல நீங்க ரொம்ப தெளிவா இருங்க. ஸ்டேபிளா இருங்க. யாராவது வந்து உன்னால அது செய்ய முடியாதுன்னா, ஆமாமா என்னால செய்ய முடியாது அப்படின்னீங்கன்னா, ஆல் தி பெஸ்ட். நீங்க இருட்டுக்குள்ளேயே தான் இருக்க போறீங்க. அமைதியாவே தான் இருக்க போறீங்க. இந்த டெவில் உங்கள விட போறதில்ல. இத உடைச்சீங்க அப்படின்னா, உங்களுக்காக காத்துட்டு இருக்கிறது அபரிமிதமான சந்தோஷம். பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பூந்தோட்டத்தையே உருவாக்கி காத்துட்டு இருக்காங்க. நீங்க வந்து இங்க போய் ஏதோ ஒரு குகைக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க. டெவிலுக்கு பயந்துட்டு இல்லன்னா, எனக்கு பயமா இருக்கு, இல்லன்னா என்னால பண்ண முடியுமான்னு தெரியல அப்படின்னு சாக்கு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, யாரும் வந்து உங்களுக்கு அ என்ன சொல்றது? நீங்க பண்ண வேண்டிய விஷயத்த பண்ண போறது ஏன்னா, அவங்கவங்களுக்கு அவங்க வாழ்க்கை இருக்கு. உங்கள வந்து கைய பிடிச்சு கூட்டிட்டு போறதுக்கு இங்க யாருக்கும் டைம் இல்ல. ஏன்னா, அவங்க வாழ்க்கையில இத விட பெரிய பிரச்சனை தான் ஓடிட்டு இருக்கும். நீங்க உங்க பிரச்சனையே பெருசுன்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, தாராளமா பார்த்துட்டே இருங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ் எ நியூ பிகினிங். பிரபஞ்சம் உங்களுக்கு குடுக்குற ஒரு சந்தர்ப்பம். இத வந்து நீங்க கை நீட்டி வாங்கணும். பிரபஞ்சம் கையில வச்சு குடுக்குறாங்கன்னா, நீங்க கை கை நீட்டி வாங்குனா தானே முடியும். 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ். நீங்க கண்டிப்பா ஒரு ஃபினான்ஷியல் ட்ரபிள்லாம் ஒரு செட்பேக் ஃபேஸ் பண்றீங்க. அடுத்தது வந்து 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ். அதெல்லாம் கொஞ்சம் கூடிய சீக்கிரம் மாறிடும். எப்போ? முடிவு. த வேர்ல்ட் கார்ட், த டெத் அண்ட் டெவில். நீங்க எத முடிக்கணும்னு ரொம்ப ஈஸியா சொல்ட்டாங்க. டெவில் வந்து பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம். இல்லன்னா வந்து டூ பி ஃப்ராங்க் உங்களுக்கு செக்ஷுவல் அடிக்ஷனா கூட இருக்கலாம். ஏன்னா டெவில் வந்து பயங்கரமான மோசமான ஒரு அடிக்ஷன். அத நீங்க விட்டுட்டு வெளியில வரணும். இல்லன்னா நீங்க யாராவது தேர்ட் பார்ட்டி ட்ராப்ல விழுந்திருந்தீங்கனாலும் அத விட்டு வரணும். பிரபஞ்சம் சொல்றாங்க, "உன்னோட வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கு. நீ ஏன் இங்க வந்து இந்த இருட்டுக்குள்ள இந்த கொடூரமான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டு தவிச்சிட்டு இருக்க? உனக்காக பெரிய சந்தோஷமே காத்துட்டு இருக்கு. ஒரு அழகான காதல், அபரிமிதமான செல்வம், மதிப்பு, மரியாதை." இங்க பார்த்தீங்கன்னா, கிங் ஆஃப் கப்ஸ். ரொம்ப பேலன்ஸ்டான எனர்ஜி. உன் காதல ஒரு கப்புக்கு மட்டும் குடுக்க சொல்றாங்க. ஒருத்தங்களுக்கு ஒரு காதல் தான். அந்த காதல் நீங்க தெளிவா இருக்கிற பட்சத்தில எதுவுமே பிரச்சனையா இருக்காது. உங்களுக்கு நெறைய ஆசிலேஷன் இருக்கலாம். ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்டின்னா, நீங்க எதிர்பார்க்குற எதுவுமே நடக்காது. இது எந்த தடையா வேணா இருக்கலாம். உங்களுக்கு ஒண்ணு வேணும், காதல் வேணும்னா, அந்த ஒரு காதல் தான் அவ்வளோதான். அடுத்தது நீங்க என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டு போயிட்டே இருங்க.
உங்களுக்கு தெரியும் அதுதான் உங்களோடது அப்படின்னா, நீங்க அமைதியா இருக்கனால, நான் ஹெர்மிட் மோட்ல இருக்கேன். நான் வந்து இப்ப எதுவும் செய்ற மாரி இல்ல. எனக்கு யோசனை வரல அப்படின்னீங்கன்னா, நீங்க யோசிச்சுட்டே இருக்கலாம். ஆல் தி பெஸ்ட் அப்படின்ட்டு பிரபஞ்சம் போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா, நீங்க இழக்க போறது என்னங்கிறது வந்து இழந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ முன்னாடி சொல்ட்டாங்க, இதெல்லாம் நீ இழக்க போற. ஒரு அழகான காதல் இழக்க போற. ஒரு நல்ல வாழ்க்கை எதிர்காலத்த இழக்க போற. நீ இப்படியே அமைதியாவே இருந்த அப்படின்னா, தாராளமா அமைதியா இரு. நாங்க கிளம்புறோம் அப்படின்றாங்க. ஸோ இதுதான் உங்களோட ஓவரால் எனர்ஜி. ஜெய் சரம். காட் பிளஸ் யூ.